வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்எல்ஏஏ 2026 சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனே வந்து பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நான் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்ரல் என்ட்ரி பிஏ பிடெக் அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சீட் வந்து அலோகேட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து சீட் வந்து அலோகேட் பண்றாங்க, எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல வந்து தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரியும். சரிங்களா? இல்ல அப்படின்னா நீங்க பாதியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல 4.1 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து சீட் அலோகேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா செலக்ஷன் shall be made under 7 categories, namely OC, BC, BC Muslim candidates, MBC and DNC, SC, SCA, ST அப்படிங்கிற இந்த கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா சீட் வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓசி அப்படிங்கிறது இங்க ஓசி கோட்டாக்கு ஓசி கம்யூனிட்டி கிடையாதுங்க. ஓசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 31% வந்து ஓப்பன் காம்படிஷனுக்கு ஒதுக்குறாங்க. சரிங்களா? ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறதுல யார் வேணாலும் எந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க வேணாலும் அதுல சீட் இருந்துச்சுன்னா அவங்க எடுக்கலாம். எப்ப அந்த சீட் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஏன்னா ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகுறதே ஓப்பன் காம்படிஷன் சீட் தான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து இண்டிவிஜுவலா அவங்கவுங்க கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய சீட் வந்து முடிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதில் ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிறது 31%. சரிங்களா? அந்த எப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்தது பேக்வேர்டு கிளாஸ். பேக்வேர்ட்னா பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு 26.50% சீட் வந்து ஒதுக்குறாங்க. பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அவங்களுக்கு 3.5% சீட் வந்து ஒதுக்குறாங்க. எம்பிசிக்கு 20% சீட் வந்து ஒதுக்குறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் 15% சீட் ஒதுக்குறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததிற்கு 3% சீட் ஒதுக்குறாங்க. ஷெட்யூல்டு எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1% சீட் வந்து அலோகேட் பண்றாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100%. அந்த 100% பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோட்டா வைஸா தனித்தனியா பிரிச்சிடுறாங்க. ஓப்பன் காம்படிஷனுக்கு இத்தனை சீட்டு, பிசிக்கு இத்தனை சீட்டு, பிசி முஸ்லீம் இத்தனை சீட்டு, எம்பிசி இத்தனை சீட்டு, எஸ்சி இத்தனை சீட்டு, எஸ்சிஏ இத்தனை சீட்டு, எஸ்டி இத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. சரிங்களா? பிரிச்சு தான் உங்களுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. சரிங்களா? இந்த காலேஜில் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல இந்தந்த கேட்டகரியில இவங்க இந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை இத்தனை சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அது எப்படி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நான் சொல்றேன். சரியா? பாருங்க, டிபார்ட்மெண்டோட பேர் கொடுக்குறேன். டோட்டல் இன்டேக் அப்படின்னா இப்போ அந்த பர்டிகுலர் காலேஜ்ல அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் மேக்சிமம் சேரலாம், ஃபர்ஸ்ட் இயர்ல மொத்தம் எத்தனை பேர் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டல் இன்டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சப்போஸ் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டே வச்சுக்காங்க. டோட்டல் இன்டேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில காலேஜ்ல 60 இன்டேக் இருக்கும், ஒரு சில காலேஜ்ல 120 இன்டேக் இருக்கும். அதே டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில காலேஜ்ல 60 இன்டேக் வச்சிருப்பாங்க, ஒரு சில காலேஜ்ல 120 இன்டேக் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ 60 இன்டேக் வச்சிருக்கிறவங்க லேட்ரல் என்ட்ரி சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10% தான். மொத்த டோட்டல் இன்டேக்ல 10% தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்ரல் என்ட்ரி சீட் வந்து இருக்கும். இப்போ டோட்டல் இன்டேக் வந்து 60னா லேட்டரல் என்ட்ரியோட சீட்டு மேக்சிமம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 6 தான். 6 சீட்டு அந்த பர்டிகுலர் காலேஜ்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 6 சீட்டு. இல்ல சப்போஸ் 120 இன்டேக் வச்சிருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா 120 சீட் அப்படிங்கும்போது லேட்டரல் என்ட்ரி சீட் வந்து 10% அப்படிங்கும்போது மொத்தம் 12 சீட் வந்து ஒதுக்குவாங்க. சரிங்களா? அந்த 6 சீட் சப்போஸ் 60 இருந்துச்சுன்னா 6 சீட் ஒதுக்குவாங்க. அந்த 6 சீட்டை இந்த இருக்கிற கேட்டகரியில பிரிக்க போறாங்க. முன்ன பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ஓசினா ஓப்பன் காம்படிஷன் 31%. அந்த 6 சீட்ல 31% எவ்வளோ அதை பிரிப்பாங்க. அதே மாதிரி பிசி
26.5%. அந்த 6 சீட்ல 26.5% எத்தனை சீட் வரும்? பிசி முஸ்லீம்ல 6 சீட்ல 3.5% எத்தனை சீட் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரிப்பாங்க. பிரிச்சாங்க அப்படின்னா 31 6 சீட்டா இருந்து 6 சீட் தான் நமக்கு லேட்டர் என்ட்ரி சீட் இருக்குன்னா 31% பிரிச்சாங்கன்னா 1.86 வந்து வருது. 1.86 அப்படிங்கும்போது மேக்சிமம் ஒரு 2 சீட் வந்து ஒதுக்குவாங்க. ஓசி ஓப்பன் காம்படிஷன் 2 சீட்டு போயிடும். அதுக்கப்புறம் பிசி கம்யூனிட்டி வராங்க. பிசி பார்த்தீங்கன்னா 26.5%. அந்த 6 சீட்ல 26.5% எவ்வளோன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 1.59ன்னு வருது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 2 சீட்டாக வச்சுக்குவாங்க. அடுத்தது பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 3.5%. 6 சீட்ல 3.5% எவ்வளோன்னா 0.21 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0.5க்கு மேலே போச்சுன்னா வேணா முன்ன பின்ன வந்து ஒரு சீட் ஒதுக்குவாங்க. பட் 0.21 அப்படின்றதுனால சீட் வந்து மேக்ஸிமம் ஒதுக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்து எம்பிசி பார்த்தீங்கன்னா 20%. 6ல 20% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.2. ஸோ 1.2 அப்படிங்கும்போது ஒரு சீட்டு கம்பல்சரி ஒதுக்கிடுவாங்க. எஸ்சி பார்த்தீங்கன்னா 15%. 6ல 15% பார்த்தீங்கன்னா 0.9. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு பக்கமாக வருது. அதனால அதுக்கு ஒரு சீட் ஒதுக்கிடுவாங்க. அதேபோல் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 3%. 3% அப்படிங்கிறது 6ல 3%னா 0.18 தான் வருது. ஸோ அப்போ சீட் வந்து ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. எஸ்டிங்கும் 0.06 தான் வருது. அப்போ கண்டிப்பாக ஒதுக்கவே மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கோம் பாருங்க. 1.86னா 2 சீட்டு ஒதுக்குவாங்க. 1.5னா 2 ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம் வந்து இல்லை. இதே வந்து எம்பிசியில் 1.2னா ஒரு சீட் ஒதுக்குவாங்க. 15னா 0.9 அப்போ ஒரு சீட்டு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக கூட்டினீங்க அப்படின்னா 6 சீட்டு உங்களுக்கு வந்துடும். ஓசியில் 2 சீட்டு, பிசியில் 2 சீட்டு, முஸ்லீம்ல சீட்டு கிடையாது, ஒதுக்க மாட்டாங்க. எம்பிசிக்கு ஒரு சீட்டு, எஸ்சிக்கு ஒரு சீட்டு, எஸ்சிஏக்கு சீட் ஒதுக்க மாட்டாங்க, எஸ்டிக்கு சீட் ஒதுக்க மாட்டாங்க. ஸோ மொத்தம் மேக்ஸிமம் இன்டேக் 6. இப்போ நமக்கு கிடைச்சதும் 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? சப்போஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல 120 இன்டேக் வச்சிருக்காங்கன்னா 12 சீட்டு கிடைக்கும். 12 சீட் அப்படிங்கும்போது இதே கேட்டகரியில போடும்போது 31%க்கு 3.72 வருது சீட்டு. பிசியில் 3.18, பிசி முஸ்லீம் 0.42, எம்பிசி 2.4, எஸ்சி வந்து 1.8, எஸ்சிஏ 0.36, எஸ்டி வந்து 12. அப்போ 3.7ங்கும் போது மேக்ஸிமம் 4 சீட் ஒதுக்குவாங்க. 3.18 அப்படிங்கும்போது 3 சீட் ஒதுக்குவாங்க. பிசி முஸ்லீம் 0.4 இருக்கு. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்க, பிசி எம்பிசியில் 2.4, அப்போ 2 சீட் கண்டிப்பாக ஒதுக்கிடுவாங்க. எஸ்சி 1.8ங்கும் போது கண்டிப்பாக 2 சீட் ஒதுக்குவாங்க. இந்த பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 0.42 இருக்கு. எஸ்சிஏ வந்து 0.36 இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிசி முஸ்லீமுக்கும் ஒதுக்கலாம் அல்லது எஸ்சிஏவுக்கும் ஒதுக்கலாம். சரிங்களா? நான் வந்து பிசிஎம் சப்போஸ் இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு சீட் வந்து பாத்தீங்கன்னா பிசி முஸ்லீம்க்கு ஒதுக்குறாங்கன்னா அடுத்த வருஷம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எஸ்சிஏக்கு அந்த ஒரு சீட்டை தூக்கி ஒதுக்கிடுவாங்க. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் லேட்டர் என்ட்ரி 12 சீட் வந்து உங்களுக்கு 12 வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டரல் என்ட்ரியில சீட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 10% சீட்டு தான் டோட்டல் இன்டேக்ல 10% தான் உங்களுக்கு சீட் வந்து ஒதுக்குவாங்க. அந்த 10% சீட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக உங்களுக்கு பிரிச்சிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எத்தனை சீட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கணும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்பதான் நீங்க வந்து சப்போஸ் இந்த காலேஜ் நமக்கு கிடைக்கல, ஏன்னா ரேங்க் எத்தனாவது ரேங்க்ல இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப பெரிய காலேஜ்ல இருந்து நீங்க அப்படியே கவுண்டிங் வச்சுக்கிட்டே வரணும். நம்ம இத்தனாவது ரேங்க்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம இத்தனாவது இடத்துல வரணும்னா நம்ம எந்தெந்த காலேஜ் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்க கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து நம்ம பண்ண முடியும். எதுவுமே இல்லாம அப்படியே நம்ம பாட்டி எதையோ ஒரு காலேஜ் போட்டு விட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க சப்போஸ் கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா வச்சிருந்து எதையோ ஒரு காலேஜ் தெரியாம மாத்தி போட்டு விட்டீங்கன்னா கூட அப்புறம் வேஸ்டா போயிடும். சரிங்களா? அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து இப்பயே உங்களுக்கு மேக் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு அலோகேஷன் எப்படி பண்றாங்க. 60 இன்டேக் இருக்கு. 60ன்னா 6 சீட்டு தான், 120னா 12 சீட்டு தான். மேக்சிமம் ஒன்று 60 சீட்டை 60 இன்டேக்கா இருக்கும், இல்லை 120 இன்டேக்கா இருக்கும். அதுக்கு மேல போகிறதுக்கு மேக்சிமம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அதனால கொஞ்சம் நீங்க தெளிவா வந்து பார்த்துக்கோங்க. நீங்க என்ன கம்யூனிட்டில வர்றீங்க, உங்களுக்கு எத்தனை சீட் எல்லாம் அலோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க.
சரிங்களா? இப்ப நான் இந்த பிசிஎம்மும் எஸ்சிஏவும் சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த இந்த வருஷம் போன வருஷம் வந்து பிசிஎம்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வருஷம் எஸ்சிஏவுக்கு கொடுக்கலாம், இல்ல அடுத்து எஸ்டிக்கு கொடுக்கலாம். சரியா? அந்த மாதிரி மாறும். நம்ம வந்து இப்படிதான் இந்த இந்த பேட்டர்ன்ல தான் இருக்கும்னு நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியல. ஓரளவுக்கு 90% இந்த பேட்டர்ன்ல இருக்கும். மீதி ஒரு 10% பாத்தீங்கன்னா முன்ன பின்ன மாறலாம். சரிங்களா? அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க, சாய்ஸ் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம அப்புறம் நம்ம அந்த காலேஜ் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருந்துட போறாங்க. அதனால கொஞ்சம் எத்தனை காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பின்னாடி வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா அப்புறமேட்டுக்கு பின்னாடி நீங்க தடுமாறுவீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா தடுமாற மாதிரி போயிடும். அதனால கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.